வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், 800 வாட்ஸ் பவரில் ஒரு ஆம்பிளிஃபையர் 2.1. நம்ம வீட்டில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டீரியோ இன்புட், 2 சேனல் இருக்கக்கூடிய இன்புட் எது இருந்தாலும் சரி, ஒரு எஃப்எம் இன்புட் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ளூடூத் இன்புட் இருந்தாலும் சரி, அதாவது ஆக்சிலரி இன்புட் எது இருந்தாலும் சரி, 2 சேனல் நாம் இன்புட் கொடுத்தோன்னா இது 2.1 சேனலாக, அதாவது லெஃப்ட்டு ரைட் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய வெரி லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி நாம் அவுட்புட் எடுத்துக்கலாம். பவர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட்டு ரைட்னுடைய பவர் 220 வாட்ஸ் ப்ளஸ் 220 வாட்ஸ், நல்ல அவுட்புட், பக்கா அவுட்புட். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி என்ன ஐசின்னா, ஒரு கிளாஸ் டி ஐசி, டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய ஐசி, ஒரிஜினல் ஐசி டிபிஏ 3255 44 பின் இந்த ஐசியில் இருக்கும். நல்ல குவாலிட்டியான 2 ஐசி இருக்குது. ஒரு ஐசி ஸ்டீரியோ, ஒரு ஐசி மானோ. அதனுடைய சர்க்கியூட் போர்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்பு மட்டும், பெரும்பாலும் மக்கள் விரும்புகிறதெல்லாம் என்னென்னா, நல்ல ஒரு அசத்தலான சப் அவுட்புட், பாஸ், பேஸ், அந்த நல்ல குவாலிட்டியான அதை எதிர்பார்ப்பாங்க. அதை எதிர்பார்க்குற தகுந்த மாதிரி இந்த பவர் இருக்கும். ஏன்னா பவர் பார்த்திங்கன்னா 800 வாட்ஸு காம்பேக்டாக முடிஞ்சிருது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 800 வாட்ஸில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிரமாண்டமாக பெருசாக இருக்கும், பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த ஆம்ப் எங்கே இருக்குன்னே தெரியாது, ஒரு புக் செல்ஃபில் நீட்டாக வச்சுக்கலாம் வீட்டில். 5 கண்ட்ரோல் இருக்குது. மெட்டாலிக் நாப், சில்வர் நாப் கொடுத்துருக்கு. இந்த கண்ட்ரோல் மூலிமா நம்ம சப்போட ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் கூட்டலாம், குறைக்கலாம். சப்போட ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஆடியோ ஃப்ரீக்வன்சியில் வெரி லோ ஃப்ரீக்வன்சி, 20 ஹெர்ட்ஸிலிருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும், இதுதான் அதனுடைய ரேஞ்சு. அதுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதில் நல்ல ஒரு குவாலிட்டி, சில பேருக்கு சாஃப்டாக பஞ்ச் வரணும், சில பேருக்கு ஹார்ட் பஞ்ச் வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஒரு கண்ட்ரோல், சப்போட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல், லெஃப்ட் ரைட், டோட்டல் லெஃப்ட் ரைட்னுடைய ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், டோட்டல் லெஃப்ட் ரைட்னுடைய பாஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது, சுவிட்சோட ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு கண்ட்ரோல். ஆஸ் யூஸ்வலாக நாம் யூஸ் பண்ண நார்மல் கண்ட்ரோல் கிடையாது. அதனால் டஸ்ட்டு ஃப்ரீ, டஸ்ட்டு உள்ளே போகவே போகாது, நல்லாயிருக்கும். கூடவே இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சில் என்னென்னா, அந்த சுவிட்ச் ஒரு டைல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, மோடு செலக்டிவ் சுவிட்ச். அது ஜஸ்ட்டு உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாடிட்டு இருக்கிற பாட்டை பாஸ் பண்ண முடியும், மறுபடியும் நமக்கு ரிலீஸ் பண்ணிக்க முடியும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. அது மட்டும் இல்லை, பென்ட்ரைவில் ஒரு சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது பென்ட்ரைவில் நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸ் ரெண்டுமே நம்ம இந்த பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல 5.5 mm ஜாக் கொடுத்துருக்குது. ஸோ இதில் எவ்வளோ வோல்ட் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு 16 வோல்ட், மினிமம் 16 வோல்ட் டு 36 வோல்ட் டிசி வரைக்கும் இதில் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப வைடு ரேஞ்ச் இருக்கிறதுனால நம்ம எல்லா அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுங்கள். 36 வோல்ட் மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தால் கூட நாம் 24 வோல்ட் அதுக்கு டிசி கொடுக்கலாம். ஓகே, ஒரு எஸ்எம்எஸ் பவர் சப்ளை இதுக்கு வேணும். இதனுடைய எஸ்எம்எஸ்னுடைய வாட், அதாவது பவர் சப்ளையோட வாட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போது ஒரு பவர் சப்ளை எடுத்துக்கங்களேன். ஒரு பவர் சப்ளையில் இப்போ ஒரு 12 வோல்ட் இன்ட்டு 5 ஆம்பியர் அப்படின்னா டோட்டலாக 60 வாட்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த பவர் ஃபுல் மேக்ஸிமம் ட்ரைவ் யாரும் பண்ண போகிறது இல்லை. பட் மேக்ஸிமம் ட்ரைவ் அப்படிங்கிறது இது 800 வாட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது கொடுக்கக்கூடிய பவரோட சக்தி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இதோட டபுளாக இருக்கணும். இதுதான் ப்ராப்பர் வே. பட் நம்ம அவ்வளோ வால்யூம் கொடுக்க போகிறது இல்லை, மிடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது கம்மியாக இருந்தால் போதும். இப்போ 60 வாட்ஸ் இதுக்கு பத்தாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 24 வோல்ட்டு
24 வோல்ட் இன்னு 10 ஆம்பியர் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 240 வாட்ஸ் வரும். 240 வாட்ஸ். இதுவும் பத்துமா அப்படின்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அவ்வளோ ஃபுல் வைக்க போகிறதில்ல, 800 வாட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதில் பாதி தான் யூஸ் பண்ணுறோம், இல்லை சில பேர் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணலாம். வேறு என்ன இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா 24 வோல்ட்டு இன்ட்டு 20 ஆம்பியர். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு பாருங்கள், 480 வாட்ஸ் பவர். இது ஓரளவுக்கு சூட்டபிள். இன்னும் அதிகம் வேணும் ஆக்சுவலாக. ஓகேவா? அப்போது 36 வோல்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 36 வோல்ட் இன்ட்டு 20 ஆம்பியர் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 720 வாட்ஸ் வரும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பார்த்துக்குங்க. நாம் இதெல்லாம் பார்க்குறதில்ல. ஏன்னா இதில் கொடுக்கக்கூடிய பவர் ஆம்பில் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீக்கர் வந்து 4 ohms அல்லது 3 ohms சப்புக்கு யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு கூட. ஏன்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் எல்லா ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்டும் இதுக்குள்ளேயே இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஒரு ஸ்பீக்கர் இருக்கோ, ஊஃபர் இருக்கோ, சப் இருக்கோ, எது கொடுத்தாலும் இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் மேட்சிங்காக மாறிக்கும். அதாவது சப்புக்கு வந்து 3 ohmsலேருந்து 8 ohms வரைக்கும் கொடுக்கலாம். 8 ohmஸில் கொடுத்தீங்கன்னா வால்யூம் கம்மியாக இருக்கும், 3 ohms கொடுத்தீங்கன்னா வால்யூம் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, அப்போ அதுதான் வாட்ஸ் அதிகமாகும். இந்த ஸ்பீக்கரோட ஓம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா வாட்ஸ் அதிகமாகும், கூட்டுனீங்கன்னா குறைவாயிரும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகே, அப்போ பவர் சப்ளை கொஞ்சம் முக்கியம். பட் நம்ம எக்கனாமிக்கல் கண்டிஷனை பொறுத்து தான் எல்லாமே. ஓகேவா? சில பேர் 24 வோல்ட் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 20 வோல்ட் 20 ஆம்பியர், சில பேர் 36 வோல்ட். ஏன்னா இது வரைக்கும் 36 வோல்ட் மேக்ஸிமம் கொடுக்கலாம். அதனால் அதில் 10 ஆம்பியர் அல்லது 20 ஆம்பியர் யூஸ் பண்ணுறதும் உண்டு. பட் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த 24-20 ஆம்பியர் இது வந்து சூட்டபிள். ஏன்னா வோல்ட்டு 36 வோல்ட் மேக்ஸிமம் கொடுக்க வேண்டியதில்லை. எஸ்எம்பிஎஸ்லேருந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எக்ஸஸ் வோல்ட் வந்தால் இந்த போர்டு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது வோல்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். 24 வோல்ட்டு, ஆம்பியர் 20 ஆம்பியர். ஓகே, இல்லையா 30 ஆம்பியர் கூட யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 720 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு வாட்ஸ். அதாவது இதில் என்ன வாட்ஸோ அந்த வாட்ஸ் அளவுக்கு பவர் சப்ளை இருந்தால் நல்லது, அல்லது அதோட டபுளாக இருந்தால் நல்லது. சரி, இதில் வந்து என்னென்ன இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னா, யூஎஸ்பி போர்ட்டினுடைய இன்புட் கொடுக்கலாம். நமக்கு பிடித்த பாட்டை இதில் இன்சர்ட் பண்ணி கேட்கலாம். இல்லையா 3.5 mm ஜாக் மூலிமா இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, மொபைலில் இருக்கிற பாட்டு அல்லது ஒரு வீடியோ ஏதோ ஒன்று இருக்கிற ஆடியோவை கேட்குறதுக்கு இந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பாருங்கள், இதுதான் கொஞ்சம் என்லார்ஜ்டு வெர்ஷன். அதே தான் உங்களுக்கு இது 5.5 mm ஜாக்கு டிசி இன்புட்டுக்கு. ஓகே, இந்த இடத்துலேருந்து வோல்ட் எடுத்துக்கலாம். இங்கே வோல்ட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு வோல்ட் எடுத்துக்கலாம், அல்லது வோல்ட் இங்கே கொடுத்துக்கலாம். நம்ம 2 இன்புட் சாக்கெட் இருக்குது, டிசி வோல்ட் கொடுக்கறதுக்கு கொடுத்துக்கலாம். சப்வூஃபர் அவுட்புட், லெஃப்ட் சேனல் அவுட்புட், ரைட் சேனல் அவுட்புட், யூஎஸ்சி இன்புட்டு, ஆக்சிலரி இன்புட், வீல் ஷிஃப்ட் பட்டன், இந்த பட்டனு, மாஸ்டர் வால்யூம், லெஃப்ட் ரைட் பாஸு, லெஃப்ட் ரைட் ட்ரிபிள், சப் வால்யூம், சப் ஃப்ரீக்வன்சி. மேலே ஒரு அழகான ஃபேன், நாய்ஸ்லெஸ் ஃபேன். இது ரொட்டேட் ஆகிறப்ப எந்த கிர்ன்னு சவுண்டெல்லாம் எதுவும் வராது, கூலாக இருக்கும். ஸோ ஒரு ஒர்க் பண்ணும் பொழுது இது பொதுவாக அந்த ஐசி ஹீட் ஆகாது. இருந்தாலும் ஹீட்டை தணிக்கிறதுக்காக இதில் ஒரு ஃபேன் ஒன்று இதில் இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே என்ன ஐசி இருக்கும் பாருங்கள், இதுதான் ஐசி. இது வந்து ஸ்டீரியோ. இதில் கொடுக்குறது TBA 3255, இதுதான் ஐசி. இந்த ஐசியில் 2 அவுட்புட் எடுத்து, ஒரு ஐசியில் ஸ்டீரியோ அவுட்புட். நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த சர்க்யூட் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து மானோ. இது வந்து மானோ சர்க்யூட். ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல +48 வோல்ட். நான் 36 வோல்ட் கொடுத்தேன் இல்லையா, இந்த ஐசிக்கு மேக்ஸிமம் 48 வோல்ட் கூட கொடுக்கலாம். நான் அதில் தான் மிடில் பாதி வோல்ட் கொடுக்கலாம், 24 வோல்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது சிக்னல் இன் சிக்னல் அவுட் மானோ. ஒரு 2 ஐசி இருக்குது பாருங்கள், TBA 3255. ஒன்று மானோ, இன்னொன்று வந்து ஸ்டீரியோ. ரெண்டுமே இருக்குது. நல்ல குவாலிட்டி இருக்கும், நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஐசி, ஹை எண்டுன்னு சொல்லுவோம், ஹை ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆடியோவில் இருக்கக்கூடிய இது. சரி, இப்போ நம்ம இந்த காமன் பார்க்கலாமா, ப்ராடக்டை பார்க்கலாமா? ப்ராடக்ட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு பாருங்கள் 3169 அப்படின்னு சொல்லி ஒரு மாடுல் 200 வாட்ஸ்
இது பவர் வந்து 200 வாட்ஸு. நான் ஏற்கனவே இதை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். வித் ஒரு சிக்னல் இன்புட்டுக்கு ஒரு ஸ்டீரியோ கார்டு ஒன்று இதுக்குள்ளே இருக்கும். நாபு, நட்டு, ஸ்க்ரூ எல்லாம் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். எல்லா நாபு வாசர்லாம் வெளியில் வந்துருச்சான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்குள்ளே அந்த ஹீட்ஸிங் பிளேட்டோட ஒட்டி இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்போ ஒட்டி இருக்கிறப்ப சில பேர் தெரியாமல் பவர் ஆன் பண்ணிடுவாங்க, போர்டு ஃபெயிலியர் ஆயிரும். கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போர்டில் மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக வாசர்லாம் கொடுத்துருந்தா பரவாயில்ல, கொடுக்கல. ஓகே, சரி. இது ஒரு மாடல். சரி பாருங்கள், இது ஒன்று லாஸ்ட் கிளாஸில் காமிச்சது தான். ZK TB21 மாடல், 200 வாட்ஸ் பவர். மேலே ஒரு லெட் ஒன்று இருக்கும், பாட்டம் ஒரு லெட் மூடி இருக்கும். பார்க்குறதுக்கு காம்பேக்டாக இருக்கும். இது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமொபைலில் எல்லா வண்டிக்குமே மேட்ச் ஆகும். பர்டிகுலராக ஆட்டோவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஓவல் சைஸ், 2 ஸ்பீக்கர் லெஃப்ட்டு ரைட்டு, ஒரு சப் 8 இன்ச்சு போட்டிங்கன்னா சூப்பர் அவுட்புட் வரும். பக்கா கிளாரிட்டி இருக்கும். தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளை கிடைக்கும் இம்மீடியட்டாக. ஓகேங்களா? இப்போ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, இந்த மாடல் தான் இந்த ZK AS21 அப்படிங்கிற மாடல். இதுதான் மாடல். இதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த பாக்ஸு. பாருங்கள், இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு கவரில் உங்களுக்கு பாட்டம் டாப் பிளேட் இதில் இருக்கும். இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. DC 16 வோல்ட் 36 வோல்ட் அவுட்புட் இன்புட் கொடுக்கணும். 10 ஆம்பியர் மினிமம் வேணும். ஓகே, ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.1, முதல்ல வந்தது 5.0. இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டு, குயிக்காக கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஓகே, இதில் இன்புட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன்று ப்ளூடூத், 2 ஆக்சிலரி, இன்னொன்று வந்து USB, 3 இருக்குது. ஓகே, இந்த லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ் சப் இருக்கும். 220 + 220 + 350 வாட்ஸு. ஓகே, இதில் என்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ வாட்ஸ் ஓம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஸ்பீக்கர் இதில் டீட்டெயில் இதில் போட்டிருக்கு. நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ப்ளஸ் மெட்டாலிக் சில்வர் நாப், 5 நாப் இருக்கும். கூடவே DC இன்புட் சாக்கெட் இதில் இருக்கும். கூடவே என்னுடைய ஸ்டெம்முக்கு தேவையான பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டெம், பாட்டம், டாப், லெஃப்ட் ரைட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் அந்த யூனிட்டு. ஒரு சேஃப்டியாக ஒரு பப்புள் பேப்பரில் உங்களுக்கு கவர் பண்ணி இது வந்திருக்கும். இதுதான் இந்த மாடுல். ஓகேங்களா? மாடுல் இதான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேன் இருக்குது. 2 ஃபில்டர் கெப்பாசிட்டர், இந்த இடத்துல ஃபில்டர் கெப்பாசிட்டர், ஃபெரைட் கோர் எல்லாமே இருக்கும். இந்த USB சாக்கெட் இதில் இருக்குது. USB சாக்கெட் இது 3.5mm ஜாக்கெட் இன்புட் இருக்குது. ஓகே, இதில் 5 கண்ட்ரோல் இருக்குது. இதுதான் வந்து சப்பு ஃப்ரீக்வன்சி, சப்பு வால்யூமு. இது வந்து ட்ரெபிள், பேஸு, மாஸ்டர் வால்யூம் வித் சுவிட்சோடு இருக்கும். கூடவே இந்த இடத்துல ஒரு ஃபெதர் சுவிட்ச் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இந்த DC இன்புட் 1, 2 இன்புட்டில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட். ரொம்ப சிம்பிள். ZK AS21 இந்த மாடல். இதில் வர்ற IC உங்களுக்கு TBA 3255 IC. இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பவர் சப்ளை இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளை நான் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால 24 வோல்ட் 20 ஆம்பியர் இதுக்கு தேவையானது ஒரு பவர் சப்ளை நான் இது காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் 24 வோல்ட் 20 ஆம்பியர் பவர் சப்ளை. மெட்டாலிக் இருக்கும், வித் ஃபேனோடு இருக்கும். அதனால் ரொம்ப சூப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும், பக்காவாக இருக்கும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளை கிடைக்கும். நான் உங்களுக்கு ஒயரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பவர் ஆன் பண்ணி எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.